ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்கக் காத்தாளை அங்கையின் பாசாங்குசமும் கரும்புவில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த அபிராமியின் அருளுடன் ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் உங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 6/4/2026 ஏப்ரல் மாதத்திலே திங்கட்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 23ஆம் நாள். இன்றைக்கு சதுர்த்தி மாலை 1:48 வரை, பின்பு பஞ்சமி. இன்னைக்கு நாள் முழுக்க அனுஷம். சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி நிறைய இருக்கக்கூடிய டேல இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இந்த உழவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். ஏன்னா சமநோக்கு நாள். இந்த சாலை போடுறது, ரோடு போடுறது, ரேம்ப் போடுறது, அதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக பண்ணுங்க. சுப முகூர்த்தமான நாள். கல்யாண வேலைகளை நீ தாராளமாக பண்ணலாம். இன்னைக்கு 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். காலையில சாயங்காலம் வரை 7:30 8:30 மணி வரைக்கும். 7:30 9 ராகு காலம். யமகண்டம் 10:12. குளிய நேரம் 1:30 கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் 1 நாழிகை 8 வினாழிகள் இருப்பார். 6:09 சூரியனின் உதய நேரம். இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுடைய பார்வை, அஷ்டம பார்வையானது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இன்றைய நாளிலே சித்தம் என்கிற யோகமும் பாலவம் என்கிற கரணமும் உண்டு. இந்த சித்தி யோகம் அப்படிங்கிறது கல்வி எல்லாம் பயிர்வது, புதுசாக ஸ்கூலில் சேர்க்கறது தான் இன்னைக்கு தாராளம் பண்ணலாம். விரதம் எல்லாம் எதனா இருக்கிறது தான் இன்னைக்கு தாராளம் விரதம் ஆரம்பிக்கலாம். யாகம் பண்ணலாம். புதுசாக எதனா வேலையெல்லாம் செய்யணும், நான் அப்படி பண்ணுறதுன்னா யோசிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக அதெல்லாம் ஆரம்பிங்க. நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். பாலவம் அப்படிங்கிறதும் மங்களகரமான காரியங்களை செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு கரணத்தை கொடுக்கறது. அதனால கரணம் அறிந்தால் நல்லதுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள். அனுஷம் அப்படிங்கிறதும் யோசித்து செய்யக்கூடிய மகா பெரியவரின் நல்ல ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு பல காரியங்கள் நல்லதை செய்யலாம். முக்கியமாக ஜுவல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா போட்டு பார்க்கறது, புதுசாக எதனா இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிறது. நிறைய பேருக்கு இந்த புதுசாக செல்ஃப் டிரைவ் பண்ணணும், கார் டிரைவிங் பண்ணுறது கிளாஸில் சேரணும் அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இன்னைக்கு பாடலாம். கிரக பிரவேசம் பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப நல்லது. வாசக்கால் வைக்கிறது நல்லது. கடன் வாங்கிறது கூட இன்னைக்கு நல்லது. அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்லது உண்டு. 6/4/2026 என்ற இந்த நாளிலே கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடியதாக பார்க்கும்போது மீன ராசியிலே சூரியன். இந்த மீன ராசியிலே சூரியனுடன் சேர்ந்து அமரக்கூடியது செவ்வாயும் சரியும். சுக்கிரன் மேஷ ராசியிலே, குரு அமரக்கூடியது நமக்கு மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் விருச்சிக ராசியிலே, புதனும் ராகுவும் சேர்ந்து கும்பராசியிலே அமர இந்த நாள் தொடங்குகிறது. மேஷ ராசி நண்பர்களே, இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆனாலும் சந்திரன் என்பவர் உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்துக்காரர். தாயின் பாசம், பண்பு, அறிவு இது எல்லாமே கொடுக்கக்கூடியவர். தன்னுடைய பார்வையை உங்க ராசியினுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மேல் வைக்கிறார். அதனால தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு காட்டுவார். அப்போ உங்களுக்கு குடும்ப தன வாக்குஸ்தானத்து மேலே பார்வை வைக்கிற சந்திரன் மகிழ்ச்சியை தருவார். 6 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். உங்க ராசியின் 3ஆம் இடத்துக்காரர். முயற்சிகளிலே நிறைய முன்னேற்றங்கள் காட்டுவார். ஆனாலும் சில விஷயத்துல ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும். நீங்க போராடி சில காரியங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 1 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, 6ஆம் இடம் என்கிற எதிரி ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். அப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் தாராளமாக வரும். 12ஆம் இடத்தையும் கொஞ்சம் பார்க்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வீண் வெட்டி வாதங்களினால் வரக்கூடிய செலவுகளும் உண்டாகும். 2 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.
கடக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே விருச்சிக ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரன் உங்க ராசியிலிருந்து போகும்போது நீச்சம் என்கிற தன்மையில் வருவதனாலே பல விதங்களிலே எண்ணங்கள் கரெக்டா அந்த ஃப்ளோல இல்லாம அங்கங்க நின்று நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கொஞ்சம் தெளிவாகலாம். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு பல விதத்திலும் வெளி வட்டார தொடர்புகள் உண்டாகும். நிறைய பேரை பார்க்க போறீங்க. நிறைய பேரோட பேசக்கூடிய சூழ்நிலைகள், அவர்களுடைய அந்த எனர்ஜியெல்லாம் நீங்க கேல்குலேட் பண்ண போறீங்க. வாரத்தின் முதல் நாளே பல புதிய எண்ண ஓட்டங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. இன்றைய நாளிலே 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, எதிர்பார்க்கும் அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய போய் ஏமாற்றத்தை கொஞ்சம் ரிட்டர்ன் வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவசரப்படுவதனாலே காரியங்கள் சிதறிவிடும். அதுவும் முக்கியமா இந்த வில்லங்கங்கள் அப்படின்னு பார்ப்போம். வீடு மனைகள் வாங்கும்போது அதை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கிடுங்க. நிறைய பேருக்கு தேவையில்லாமல் ஜாமீன் போடுறதெல்லாம் இன்னைக்கு அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குரியவர் 2, 10 தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களிலே உங்களுக்கு தொடர் லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு மைனர் ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்க சந்திரனானவர் உங்க ராசிக்குள்ளரே உட்கார்ந்து நீச்சம் அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலும் அனுஷம் என்கிற சனி பகவானுடைய சாரத்திலே அமர்வதனாலே மனதிலே எண்ண ஓட்டங்கள், புதிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், அது முக்கியமா இந்த ரோட் கான்ட்ராக்ட் பண்றவங்க, வாகனம் ரிப்பேர் பண்றவங்க, உழவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு இன்னைக்கு சுபிட்சமான நாளாய் அமைய போகிறது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை இருக்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, விரயஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருப்பது நீச்சமான காரணத்தினாலே வீண் செலவுகள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குது. உங்க ராசிநாதன் உங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சுகத்தை தருவதாக அமைவதனால் இந்த நாளிலே நீங்க சொன்னதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய 11வது இடத்துக்குள்ளார சந்திர பகவானுடைய பிரவேசமானது கொஞ்சம் உடல் அசதியை ஏற்படுத்தும். மனதிலே யோசித்த காரியங்களை திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே என்னப்போ அப்படின்னு ஒரு அலுப்பு சலுப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஒன்று. கணவன் மனைவிக்குள்ளேயும் பெருசா ஒரு பிடித்தல் இல்லாமல் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு. 6க்குடையவரான இந்த சந்திர பகவான் 9ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வதனாலே மற்றவர்களால் புகழப்படைய சூரியன் உண்டு. பொது காரியங்களெல்லாம் நிறைய ஈடுபடுவீர்கள். அதிலே உங்களுக்கு ப்ரையாரிட்டி நிறைய இருக்கும். இந்த நாளை நீங்க இனிமையாக அமைத்துக் கொள்வதற்கு 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, பல விதமான ஆக்கப்பூர்வமான காரியங்களை இன்றைய நாளில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தெளிவான சிந்தனையினாலே உங்க மூமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். எண்ணி துணிக கர்வம் அப்படிங்கிறது கரெக்டாக இன்னைக்கு கேல்குலேட் பண்ணுவீங்க. அதனால் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். முக்கியமாக வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய கரெக்ட் பிளானிங்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். 9, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.